அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கிருபையும் என்னென்னும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் இப்போ வந்துருச்சது காயல்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிவாசல் ஒன்றுக்கு தான் நாங்கள் வந்துருச்சது. குத்பா பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 843 காலப்பகுதிகளில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1200 வருஷங்கள் மட்டும் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். ஸ்ரீலங்காவில் பேருவலையில் அரேபியர்கள் வந்த நேரம் இஸ்லாமுடைய அறிமுகமானதோட முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அப்ரார் ஜும்மா மஸ்ஜித். அது 920 காலப்பகுதியில் கட்டப்பட்டது. ஆனால் இது அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு, அதாவது 80 வருஷத்துக்கு முன்னுக்கு 843 இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுருச்சு. இந்த பள்ளிவாசல் அப்படி என்னென்ன விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லியதை, இந்த பள்ளிவாசல் இப்போ எந்த தோற்றத்தில் இருந்துச்சண்டியதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஷோமி த வியூ யூடியூப் சேனலில் பார்க்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி த வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் இந்த பள்ளிவாசலில் விஷயங்களை அப்படியே மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். முகமது ஹல்ஜி மற்றும் நாதாக்களால் பெரிய ஜும்மா பள்ளி கட்டப்பட்டது ஹிஜ்ரி 228, கிறிஸ்துவின் 843 சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்களால் இப்பள்ளியினை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. ஹிஜ்ரி 737, கிபி 1336. சரியா, அப்போது கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இப்படி இந்த தோற்றத்தில் இருந்துச்சு. சரியா, சின்ன ஒரு கவுது அமைப்புண்டோட இப்படியாப்பட்ட ஒரு பள்ளிவாசல் வந்து இருக்கு. பழமையான ஒரு பள்ளிவாசல், கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பள்ளிவாசல். இப்படியான இந்த பள்ளிவாசல் தற்பொழுது இப்போ இது பாரிய அளவில் புலர் நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருச்சு. எங்களை பின்பகுதியில் இந்த பள்ளியில் உள்ளுக்கு பகுதி, பள்ளியில் உள்ளுக்கு பகுதியில் இருக்குங்க. இதாகத்தான் பள்ளியில் உள்ளுக்கு பகுதியில் இருக்கும். பள்ளியில் வேலை பண்ணி நடந்து கொண்டிருச்சு அப்படிங்கிறதால தான் எங்களுக்கு அதை பகுதியெல்லாம் போகிறது. இது இப்போ புதுசாக கட்டப்பட்டு கொண்டிருச்சு. புலர் நிர்மாணம் பாரிய அளவில் இப்போ செஞ்சு கொண்டிருச்சு இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் சம்பந்தமான வரலாறுகள், இந்த பள்ளிவாசல் சம்பந்தமான விஷயங்களை தொகுத்து வழங்கணும் மாதிரி சொல்லி சொன்னா, நாங்கள் பேருவலைக்கும் காயல்பட்டினத்துக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு, காயல்பட்டினம் வேண்டிய ஊருக்கும் பேருவலை வேண்டிய ஊருக்கும் எந்திய உறவு ஆரம்ப காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னுக்கு எந்திய உறவு இருந்தது, அது சம்பந்தமான சகல வரலாறையுமே படித்து பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு இதில் வரலாறு உண்மையான வரலாறு எந்தளவு வேண்டி சொல்லி எங்களுக்கு பார்க்கறதுக்கு கூடியதாக இருந்துச்சோம். அதுக்கண்டு இன்ஷால்லா திரும்ப நான் இந்தியா வரதாக இருந்துச்சு. அது என்ன நோக்கம் பண்ணி சொன்னா, பேருவலையிட வரலாறு அதோட இணைஞ்சி காயல்பட்டினத்திட வரலாறு, இலங்கைக்கும் இக்கரைக்கும் அக்கறைக்கும், இலங்கைக்கும் இங்கேக்கும் எந்த மாதிரியான தொடர்புகள் இருந்து அப்படின்றது தான் நாங்கள் அந்த எபிசோடில் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா இன்ஷால்லா அந்த எபிசோடை உங்களுக்கு பார்க்கலும். இப்போ இந்த தூண்ட அமைப்பு பாருங்க, இந்த தூண்ட அமைப்பு அதோட இந்த தூண்ட அமைப்பு, இந்த தூண், இந்த ஒவ்வொரு தூணுக்கும் இடையிலான ஒவ்வொரு வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இருக்குது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வகையான அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த தூண்ட ஒரு டிசைன் இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தூண்ட இந்த மாதிரி, இது இப்படி, இந்த தூண் இப்படி, அந்த இங்கிருந்துச்சு இந்த தூண் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த ஒவ்வொரு தூணுக்கு இடையில் ஒவ்வொரு வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் காணப்படியது இந்த பள்ளியில் இருந்துச்சு. ஒரு சிறப்பம்சமாக இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த பள்ளி பற்றின இந்த தகவலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திச்சாங்காட்டும் உங்கள்கிட்ட விடை பெற்று சொல்லி நான் உங்கள் அன்புக்கினிய ஷஹ்மி.